வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, உங்க ராசிக்குள்ளர இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் ஒரு சின்ன மாற்றங்களை உட்படுத்திக் கொள்ள போகிறார்கள். சூரியன் உங்க மிதுன ராசியை விட்டு கடக ராசியான குடும்பஸ்தானத்துக்குள்ள போறார். ஏற்கனவே கொஞ்சம் சூரியன் உட்கார்ந்துருந்தனால நல்லா இருந்ததுன்னா இல்லை சார், நிறைய விஷயத்துல உடல் உபாதைகளை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு தெரிகிறது. குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால சில பொருள்களின் சேதங்கள், மனதிலே தேவையற்ற பயங்களும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த மனக்கவலையை அதிகப்படுத்துவதற்காகவோ என்னவோ தெரியவில்லை, கடக ராசிக்குள்ளரே அவர் நம்ம சிம்மாயனம்காரரான சூரியன் போய் உட்கார்றார். அவர் போய் உட்கார்ந்தனால குடும்பத்திலே வாக்கிலே நிறைய பிரச்சனைகள், என்ன வார்த்தை சொன்னமோ அது உங்களை திருப்பி ரிட்டாலியேட் ஆகக்கூடிய சூழ்நிலை. அதனால் வார்த்தைகளை அளந்து பேசுங்கள், கவனித்து பேசுங்கள், அதிர்ந்து பேச வேண்டாம், யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம், கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். குடும்பத்திலே பொருள் வரவுக்கு அப்படிங்கன்னா ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. அப்படின்னாலும் லாபத்துக்குரிய செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கக்கூடிய 3ஆம் இடமானது உங்களுக்கு பண வரவை பெற்று தருவதாக அமைவதனாலே ஓரளவுக்கு தைரியத்தின் மூலமாக செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை பெற்று தருவதாக வியாபாரத்திலும் உங்களுக்கு இருப்பதனாலே வியாபாரத்திலும் பொருளாதாரத்திலும் கொஞ்சம் சீர்கேடு இல்லாத சூழ்நிலை உண்டு. ராகுவை சந்திரனை இந்த செவ்வாயும் கேதுவும் பார்க்கக்கூடிய காலகட்டங்களான புதன் வியாழன் அப்படின்லாம் உங்களுக்கு லாபம் பெருகுவதற்கான சூழ்நிலையும், சில காரியங்கள் அவசரப்பட்டு செய்தனாலே தடைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையும் வேண்டும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரகதியிலே அமர்ந்திருப்பதனாலே தேவையற்ற பயங்களும் பண விரயங்களும் கட்டுப்படும். என்ன செய்கிறோம் தெரியலிங்க, எதுக்கோ செய்கிறோம் ஆனால் ஏன் செய்கிறோம் தெரியலிங்கன்னு குழப்பமெல்லாம் இப்போ விலக ஆரம்பிக்கும். புரிதல் வந்தவுடனே நமக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், அதை பெற்றுத்தருவதற்கான எம்பசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம், கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவதற்கான சூழ்நிலையை சுக்கிர பகவான் 12ஆம் இடமான சுகஸ்தானமான இடத்துல விரயத்தில் இருந்தாலும் சுகத்தை தருவார் அப்படின்னு பார்த்துக்கிறோம். அதனாலே உங்களுக்கு லாபம் பெற்று தருவதாக அமைகிறது. அதனால் கொடுத்த கடன் திரும்பி வந்துடும். உங்களுக்கு மருத்துவ செலவு குறைய ஆரம்பிக்கும். எதிரிகளிடம் விடுதலை கிடைக்கும். வழக்குகளிலிருந்து ஒரு நல்ல சாதகமான முடிவு உங்கள் பக்கம் வரும் அப்படிங்கிற தீர்மானம் தெரிகிறது. 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த வாரத்திலே காலாஷ்டமி வருவதனாலே அன்றைய நாள் பைரவரை வழிபடுவதனாலும் நிறைந்த சிறந்த பலன்களை பெறலாம். வாழ்க வளத்துடன்.